ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சென்னை சிட்டிக்குள்ளேருந்து வரும்பொழுது நம்ம தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூரில் இன்னைக்கு ஒரு சூப்பர் சைட் நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேங்க. பெருங்களத்தூர் ஃப்ளைஓவரை பாருங்களேன், மிக பிரம்மாண்டமாக பறந்து விரிஞ்சு வேற லெவலுக்கு இருக்கு. ஏரியாவே டோட்டலாக மாறி இருக்கு. ஹைஃபையாக ஆயிடுச்சுங்க பெருங்களத்தூர். பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஷார்ப்பாக 3.5 கிலோமீட்டரில் இந்த வீடுகளுக்கெல்லாம் மத்தியில் ஒரு சூப்பர் கம்யூனிட்டி தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறதுங்க. பிளாட் அண்ட் வீடுகள் சேலுக்கு இருக்கு, வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓவரால் சென்னையில் எங்கே நீங்கள் லேண்ட் வீடு அப்பார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தாம்பரத்தில் கூட லேண்ட் வீடு கிடச்சின போல இருக்கு. ஆனால் பெருங்களத்தூரில் பிடிக்கிறது பெரும்பாடா இருக்கு. இங்கே தேடுறவங்களுக்கு தெரியும் இதோட கஷ்டம் என்ன அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குங்க நம்ம பெருங்களத்தூரில். இந்த வீடுகள்லாம் காட்டணும்ல, பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த வீடுகள் வழியாக தான் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட்டுக்கு நீங்கள் வருவீங்க. நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வீடுகள் எல்லாமே 1.5 கோடி 2 கோடின்னு போகக்கூடிய இந்த விஐபி ஏரியாவில் ஒரு பிராண்ட் நியூ லேஅவுட் ப்ரீமியர் ஹவுசிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த ஒரு பியூட்டிஃபுல் லேஅவுட். சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, பக்கா பிளாக் டாப் ரோடு, ஸ்ட்ரீட் லைட் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்க இந்த லேஅவுட்டு சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரோட வருது. ஜேஜேஎஸ் கார்டன் ஃபேஸ் 3 ஃபேஸ் 1 நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். டோட்டலாக 200 பிளாட்டுகள் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 லான்ச் பண்ணாங்க, அது ஒரு 150 பிளாட்ஸ், அதுவுமே ஃபுல்லாக சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சைட் ஃபேஸ் 3 ஜேஜேஎஸ் கார்டன் ஃபேஸ் 3 லான்ச் பண்ணுறாங்க. டோட்டலாக 60 பிளாட்டுகள். ஆல்ரெடி இதே ஏரியாவில் இருக்கவங்களே 10-12 பிளாட்டுகளுக்கு புக்கிங் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் பிளாட்ஸ் இருக்கு. இது டோட்டலாக 1.8 ஏக்கர். இந்த சைட் இருக்க லொகேஷன், நம்ம சைட்டுக்கு 3-வே அப்ரோச் இருக்கு. ஒன்றுன்னா சொல்கிறேன், தாம்பரத்துலேருந்து வரும்போது தாம்பரத்தை அடுத்துல நம்ம பெருங்களத்தூரில் தான் நம்ம சைட் இருக்கு. நீங்கள் பெருங்களத்தூரில் பிரிட்ஜ் ஏறாமல் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிட்ஜு கீழே லெஃப்ட் எடுத்தா இதுதான் பெருங்களத்தூர் நெற்குன்றம் போகிற ரூட். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஷார்ப்பாக 3.5 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்கு. இது வழியாக போனால் இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் கனெக்டிவிட்டி. இது வழியாக போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி ரோடு. ஓகேங்களா, இதுதான் நியர்பை பஸ் ஸ்டாப். ஓகே, ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர்ஸில் நம்ம சைட். ஸோ ஃப்ரம் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி அண்ட் பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஷார்ப்பாக 3.5 கிலோமீட்டர். அண்ட் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இருக்கு இல்லையா, அது 1.5 கிலோமீட்டர் தான். நியர்பை பஸ் ஸ்டாப்பு நம்ம சைட்லேருந்து ஒரு 800-900 மீட்டர்ஸ். கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது ஈஸ்டர்ன் பைபாஸ். நம்மளோட ஈஸ்டர்ன் பைபாஸ் நம்ம சைட்லேருந்து ஷார்ப்பாக 1.5 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆக்சுவலிங்க நம்ம சைட்லேருந்து டேரக்ட் அப்ரோச் வந்து ஈஸ்டர்ன் பைபாஸ் கொடுக்குறாங்க. அந்த அப்ரோச் வந்துருச்சுன்னா, அதோட கண்டினியூட்டி வந்துருச்சுன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 500-600 மீட்டர்ஸ்லேயே ஈஸ்டர்ன் பைபாஸ் உங்களுக்கு கிடச்சிருங்க. டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்க, எப்படி என்ன ஏதுன்னு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதான் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் நம்ம சைட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரிங்களா, நம்ம சைட்லேருந்து நியர்பை பஸ் ஸ்டாப் 800 மீட்டர்ஸ் தான். இந்த 800 மீட்டர்ஸ் வர வழி நெடுக்க இந்த வழியாக தாங்க ஆக்சுவலி நம்ம சைட்டுக்கு வருவீங்க. பாருங்க எவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்னுட்டு. இங்கெல்லாம் வீடுங்க 1.5 கோடி 2 கோடிங்க. வந்து பாருங்க, ஏரியாவே ஹைஃபையாக இருக்குது. எனக்கு அப்படியே ஈசிஆரில் ஒரு லாங் டிரைவ் போனால் ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க, அந்த ஃபீல் இந்த வழியாக போகும்போது எனக்கு கிடைச்சதுங்க. எல்லாமே பெரிய பெரிய பங்களாஸ், ஹைஃபை லிவிங் ஏரியா. அது இங்கே இன்பிட்வீனில் இத்தனை வீடுகளுக்கு மத்தியில் இந்த லேஅவுட் அப்படின்னும்போது இந்த ஆக்சுவலி ஒரு 10-15 பிளாட் புக் ஆகிருக்குன்னு சொன்னல, மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்களே வாங்கியிருக்காங்க. நம்ம சைட்டில் பாருங்கள், பக்கத்தில் இவ்வளோ பெரிய பார்க் ஏரியாவுமே இருக்குது. பக்கத்தில் என்ன எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ஜிகேஎம் ஸ்கூல், ஜிகேஎம் காலேஜ், வேலம்மாள் வித்யாஷ்ரம் ஸ்கூல் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, அண்ட் இதை எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது. அங்கே உங்களுக்கு ஜியான் பப்ளிக் ஸ்கூலில் பார்க்க முடியும், ஃபிட்ஜி வேர்ல்ட் கிளாஸ் ஸ்கூலில் பார்க்க முடியும், ஸ்ரீநிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் பார்க்க முடியும். இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்துடுதாங்க. ஓகேங்களா, அண்ட் தாம்பரம் கனெக்டிவிட்டி ஈஸி தானே, அதனால் தாம்பரத்தில் இருக்க எல்லா காலேஜஸ் லைக் பாரத் யூனிவர்சிட்டி, எம்சிசி காலேஜ், இது எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதிகபட்சம் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளவே கிட்டத்தட்ட 3-4 காலேஜஸ் வந்துடும், 7-8 பிராண்டட் ஸ்கூல்ஸ் வந்துடும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜ். இங்கே ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் எல்லா பிளாட்ஸ் தாங்க. இது பாருங்க, வாங்கினவங்க போரே போட்டாங்க பாருங்க. எஸ், இங்கே பிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 760 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எல்லா ஃபேஸிங்லையும் இப்போதைக்கு பிளாட்டுகள் அவைலபிள் தான். ப்ராயராக முன்னாடி வரவங்க கார்னர் பிளாட்டு, நார்த் ஃபேசிங் பிளாட்டு, நார்த் ஈஸ்ட் அப்படின்ட்டு பார்த்து சூஸ் பண்ணலாம். நம்ம பெருங்களத்தூர் அப்படின்றதுனால உங்களுக்கு சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரோட் வந்துடும். பேங்க் லோன் எல்லாமே ப்ரீமியர் ஹவுசிங்லேருந்தே பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க சேல்ஸ் பர்சன் மிஸ்டர் மோகன், அவர் நம்ம தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. தூரத்தில் தெரியுதுல அந்த ரோவில்லாஸ், அது எல்லாமே 1.5 CRலேருந்து அப் டு 2.5 CR வரைக்கும் இருக்குது. அங்கே அத்தனை கோடி கொடுத்து நீங்கள் வீடை வாங்குறதுக்கு இங்கே சில லட்சங்கள் மட்டுமே செலவு பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே பிளாட் வாங்கிக்கலாம். பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் 6,299 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ப்ரீமியர் ஹவுசிங் இங்கே பிளாட் கேட்குற ப்ரைஸ் 6,299 rupees per ஸ்கொயர் ஃபீட். பிளாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 48 lakhலேருந்தே கிடைக்கும். இல்லைனா பிளாட்டாக வாங்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வீடாகவே கட்டி கொடுத்துருங்களா அப்படின்னா ப்ரீமியர் ஹவுசிங் உங்களுக்கு வீடாக கூட கட்டி தராங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெறும் 65 lakhலேருந்தே இங்கே உங்களுக்கு வீடுகள் கிடைக்கும்.
ஸோ வரும்பொழுது ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்கள். ஏரியா நல்லாயிருக்கும். நின்று பொறுமையாக ஏரியாவை அப்சர்வ் பண்ணுங்கள். நமக்கு முன்னாடி ஃபேஸ் 1ல் 200 பிளாட்டு, ஃபேஸ் 2ல் 150 பிளாட்டு, இப்போ ஃபேஸ் 3 வரை லான்ச் ஆகி 10 பிளாட்டு, கிட்டத்தட்ட நமக்கு முன்னாடி 300-350 பேருக்கு மேலே வாங்கிட்டாங்க. அதனால் தைரியமாக வாங்கலாம். ஏரியா நல்லா இருக்கு, விசாரிச்சு பார்த்து தைரியமாக வாங்குங்க. சூப்பர்ப் ஏரியா, நான் விட்டு தரவே மாட்டேன். மேபி ரேட் கொஞ்சம் லிட்டில் பிட் ஹையாக ஃபீல் பண்ணால் கூட அந்த ரேட்டுக்கு இந்த ஏரியா ஒர்த்து நான் சொல்லுவேன். வந்து பாருங்க, அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ரீமியம் ஏரியா, தண்ணி வராத, விச் மீன்ஸ் மழை டைமில் ஃப்ளட் ஆகாத சேஃபான ஏரியா. குடித்தண்ணி சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில். நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னும் போது உடனே வீடு கட்டலாம். வேற என்ன வேணும்? இந்த சொல்ல பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. இது மாதிரியான ராயல் லேஅவுட்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இது போல் பல ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் எடுத்து வச்சிருக்கேன், வரிசையாக வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ்க்கு. அடுத்து ஒரு தரமான ப்ராஜெக்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.